வணக்கம் விவர், வெல்கம் டு எஸ்பி ஹோம் ஃபுட்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பச்சை மிளகாய் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, தாளிக்கிறதுக்கு எஸ்பி ஹோம் ஃபுட்ஸோட நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு சின்ன பூண்டு தோலோடையே வச்சுக்கணும், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும், 2 தக்காளியையும் அரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு 5 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா இருக்கிறதுனால 6-7 போட்டுக்கலாம். புளி, லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். சாம்பார் எப்படி செய்யறதுன்னு அடுத்து காமிக்கிறேன். பருப்பை கழுவி குக்கரில் வச்சுட்டு இந்த 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை இதில் போட்டுக்கணும். அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சுக்கணும். பருப்பு வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த பருப்பில் அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பூண்டு, இதெல்லாம் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். தேவையான அளவு உப்பு. இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். காயெல்லாம் வெந்துருச்சு. வெந்துனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சி ஊற்றிடணும். தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், சின்ன ஸ்பூனாக இருக்குது, 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக்கனா 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சோட்டி எடுத்து வச்சுக்கிற கட்டி பெருங்காயத்தை ஒன்று போட்டுக்கணும். போட்டு அது பொரியணும். பொரிஞ்சோட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடுகு, உளுந்து, அது 1 ஸ்பூன். அப்புறம் 2 வரமிளகா கிள்ளி வச்சுக்கல, தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா. போட்டுட்டு மல்லி, கருவேப்பிலை இல்லை அப்படியே போட்டுற வேண்டியது. பச்சை மிளகாய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட பச்சை மிளகாய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வீவர்ஸ், இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மசாலா தூள் எதுவும் கிடையாது. வெறும் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு இதை வச்சு மட்டும்தான் செஞ்சுருக்கு. இது வாரம் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் இதை தான் செய்வோம். விரதத்துக்குள்ள தான் செய்வோம். இதுக்கு முருங்கைக்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வச்சு இந்த சாம்பார் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.